ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேபிக்கு யூஸ் பண்ணுற டெய்லி லோஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அது என்னென்னா, இந்த லோஷன் யூஸ் பண்ணுறதுனால பேபியோட கலர் சேஞ்ச் ஆகுமா, இல்லை பேபிக்கு ஏதாவது அலர்ஜி ஆகுமா, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லோஷன் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பேபியோட ஸ்கின்னை ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இதனால் கலர் சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இல்லை உங்களுக்கு லோஷன் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல கோகோனட் ஆயிலில் கூட நீங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டப்பிள் பிராண்டில் இருக்க டெய்லி லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் பேபியோட பாடிக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி பட்டர் இருக்குது, விட்டமின் இ இருக்குது அண்ட் ப்ரோ விட்டமின் B5 இருக்குது. இன்னொன்று இது பேரபன் ஃப்ரீ, எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது அண்ட் டியர் ஃப்ரீ. என்ன தான் ப்ராடக்டில் டியர் ஃப்ரீ போட்டிருந்தாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கண்ணில் படாத மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களோட கண் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய பாப்பாவுக்கு டே 1லேருந்து இந்த லோஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராடக்டை ரிவ்யூ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.